ஹாய் ஆல். நம்ம வந்து இன்னைக்கு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் செஷனில் வந்து நம்மளுக்கு அப்டேட் ரெக்வெஸ்ட், அதாவது புட் ரெக்வெஸ்ட் அனுப்பி இல்லாத ஒரு ஆர்டருக்கு நம்ம அப்டேட் பண்ண பார்க்கும்போது நம்மளுக்கு இன்டர்னல் சர்வர் எரர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸில் கிடைச்சிது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ண பார்க்குறோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஜேசனில் கொடுக்குறோம். யூஸ்வலாக இப்போ நம்மளுக்கு இங்கே ஆர்டர் ஐடி வந்து ஆல்ரெடி இருக்கிற ஆர்டர் ஐடியாக இருந்ததுன்னா எனக்கு வந்து அப்டேட் ஆகும். இப்போ நான் ஆர்டர்ஸில் பார்த்தீங்க கெட் ரெக்வெஸ்ட்டில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கெட் ரெக்வெஸ்ட்டில் ஆர்டர்ஸ் கொடுக்குறேன். கொடுத்தேன்னா எனக்கு இங்கே இருக்கிற ஆர்டர்ஸ் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது? 6 வரைக்கும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து எனக்கு கெட் ஆயிடுச்சு. எல்லா ஆர்டர்ஸும் எனக்கு கெட் ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற ஆர்டர்ஸில் ஏதாவது ஒரு வேல்யூவை, இப்போ ஆர்டர் ஐடி 1 இருக்குது. ஸோ 1 வந்து நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா 1ன்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ்க்கு பதிலாக அதோட ஏபிஐ என்னது ஆர்டர் 1ன்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நான் புட் கொடுக்குறேன் அப்டேட்க்கு. கொடுத்துட்டு நான் இதே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து இப்போ புக் சார்ஜருக்கு பதிலாக கேபிள்னு ஏதாவது கொடுக்குறேன், சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேஸில் நம்ம அப்டேட் பண்ணும்போது அப்டேட் ஆகும். ஓகேவா? அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா? 200 ஓகே வந்துருச்சு இல்லையா? அப்டேட் ஆயிடுச்சு. பட் ஆனால் எனக்கு இப்போ இல்லாத ஆர்டர், இப்போ எனக்கு 6 வரைக்கும் தான் இருந்துச்சு, 11 கொடுக்குறேன். அப்போ எனக்கு அப்டேட் ஆகுது கொடுக்கும்போது எனக்கு இன்டர்னல் சர்வர் எரர் வருது. ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்தோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ இன்டர்னல் சர்வர் எரர்னு நம்மளுக்கு யூசருக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன எரர்னே தெரியாது. கரெக்டா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இது எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இது எதனால இந்த எரர் வந்திருக்குன்னு முதல்ல பாருங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸெப்ஷன் ஆயிருக்கு. ரன் டைம் எக்ஸெப்ஷன் நடந்திருக்கு ஆர்டர் நாட் ஃபவுண்டுக்கு. ஓகேவா? ஆர்டர் நாட் ஃபவுண்ட் குட் நாட் அப்டேட். ஸோ இந்த கோட் வந்து நம்ம எழுதின கோட் தான். இந்த கோட் எங்கே எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கிளாஸில் எழுதியிருப்போம். ஸோ இங்கே சர்வீஸ் கிளாஸில் அப்டேட் ஆர்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆர்டர் வந்து ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஆர்டரை அப்டேட் பண்ணுறோம், இல்லாட்டினா வந்து நம்ம த்ரோ பண்ணுறோம். இந்த மாதிரி ரன் டைம் எக்ஸெப்ஷனாக த்ரோ பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்தோம். இப்போ இப்படி நம்ம ரன் டைம் எக்ஸெப்ஷனாக இப்படி நம்ம த்ரோ பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு 500 எரர் வருது. பட் இன்ஸ்டெட் நம்ம இது வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸாக நம்ம வந்து யூசருக்கு திரும்ப அனுப்ப போகிறோம். ஓகே? ஸோ யூஸ்வலாக நம்ம ஜாவாவில் எக்ஸெப்ஷன் எல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். பட் ஆனால் ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலர்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம கால் பண்ணுறோமோ அங்கே எல்லாமே வந்து நம்ம ஏபிஐஸ் எல்லாம் கால் பண்ணுற இடத்துல நம்ம ட்ரை கேட்ச் எழுதி நம்மளுக்கு அது வந்து தேவையில்லாத கோட் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இதில் வந்து குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் மூலியமாக நம்மளுக்கு வந்து ஒரே பிளேஸில் எக்ஸெப்ஷன் எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே த்ரோ நியூ ரன் டைம் எக்ஸெப்ஷனுக்கு பதிலாக எனக்கு இப்போ நான் கஸ்டமைஸ்டாக ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். என்னோட ஆர்டருக்கு என்னோட என்ன என்டிட்டியோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு எக்ஸெப்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம இங்கே ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா com.example.order_app.exception. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸெப்ஷனுங்கிற பேக்கேஜ்குள்ளே நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம்னா நியூ கிளாஸ். இப்போ என்ன எக்ஸெப்ஷன் கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோன்னா ஆர்டர் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு நான் ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அது கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ ஆர்டர் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஆர்டர் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து எதை எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன எக்ஸெப்ஷன் கிடைச்சிது? ரன் டைம் எக்ஸெப்ஷன். ஸோ அதை வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் அதுக்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரன் டைம் எக்ஸெப்ஷனை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஸோ பண்ணிட்டு இதில் வந்துட்டு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வைக்க போகிறோம். ஸோ பப்ளிக் கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து கிளாஸ் நேமே கொடுத்தீங்க. ஸோ ஆர்டர் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு இப்போ இங்கே ஆர்டர் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷனுக்குள்ளே நம்மளுக்கு இங்கே என்ன மெசேஜோட நம்ம உள்ளே பிரிண்ட் ஆகணும், என்ன மெசேஜ் வந்து யூசருக்கு தெரியணும். இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே அங்கே வந்து இன்டர்னல் சர்வர் 500 வந்திருக்கு. பட் அதுக்கு பதிலாக யூசருக்கு வந்து என்ன தெரியணும்? ஆர்டர் குட் நாட் பி ஃபவுண்ட் அப்படிங்கிற
ரீடபிளான மெசேஜ் வந்து நம்மளுக்கு யூசருக்கு யூஐல தெரியணும், ரெஸ்பான்ஸ்ல தெரியணும் அப்படின்னா நம்ம இங்க ஒரு ஸ்ட்ரிங் மெசேஜ் வந்து இன்புட்ல வாங்க போறோம், அவ்வளவுதான். ஸோ என்ன மெசேஜ் யூசருக்கு தெரியணுமோ அதை வாங்க போறோம். இதை வந்து ஜஸ்ட் நம்ம சூப்பர் ஆஃப்ல இந்த மெசேஜை பாஸ் பண்றோம். ஏன் சூப்பர் ஆஃப்ல பாஸ் பண்றோம் அப்படின்னா எனக்கு இந்த ரன் டைம் எக்ஸெப்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட சூப்பர் கிளாஸ். ஸோ அதோட கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் வந்து எழுதணும். ஸோ இந்த கஸ்டம் எக்ஸெப்ஷனை நான் எங்க யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இந்த சர்வீஸ் கிளாஸ்ல. ஏன்னா இங்கே தான் நம்ம வந்து ஆர்டர் சர்வீஸ்ல தான் நம்ம வந்து இந்த த்ரோ நியூ ரன் டைம் எக்ஸெப்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ இந்த கோடை வந்து நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சச் தட் நம்ம வந்து அந்த கஸ்டம் எக்ஸெப்ஷனை யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஓஆர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், ஓஆர்ங்கிறது ஆப்ஷனல் ஆஃப் ஆர்டர். ஸோ ஓஆர்ல இருக்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போறோம், ஓஆர் டாட் ஆர்எல்ஸ் த்ரோங்கிற மெத்தட் பாருங்க. ஸோ ஏன்னா நம்மளுக்கு இப்போ எக்ஸெப்ஷன் தான் த்ரோ பண்ண போறோம், பட் ஆனால் என்ன எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ண போறோம், நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க கஸ்டம் எக்ஸெப்ஷன், அதான் ஆர்டர் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், அது த்ரோ பண்ண போறோம். ஸோ அதனால இதை வந்து ஆர்எல்ஸ் த்ரோ இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, இது யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து இந்த ஆர்எல்ஸ் த்ரோல என்ன இருக்குன்னா வேல்யூ ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும், இல்லைன்னா நோ சச் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன் அதுவே ரிட்டர்ன் அந்த அந்த எக்ஸெப்ஷன் நம்மளுக்கு த்ரோ ஆகும். பட் ஆனால் நம்ம வந்து இப்போ கஸ்டம் எக்ஸெப்ஷன் நம்ம என்ன எக்ஸெப்ஷன் எழுதியிருக்கோமோ அது த்ரோ பண்ணணும்னு சொல்லணும். அதனால உள்ள வந்து சப்ளையர் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நம்ம இதை தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஆர்எல் த்ரோக்குள்ள நம்ம ஒரு சப்ளையர் ஃபங்க்ஷன் எழுத போறோம். அது என்னன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு சப்ளையர் ஃபங்க்ஷனா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு எதுவுமே இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது, ஏதாவது ஒன்று அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுத போறோம். ஸோ இப்போ இங்கே ஆர்எல் த்ரோக்குள்ள நம்மளுக்கு இன்புட் ஃபங்க்ஷன் இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால அப்படி கொடுத்துறோம். நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், நியூ ஆர்டர் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். ஏன்னா அந்த ஆர்டர் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷனோட எக்ஸெப்ஷன் தான் எனக்கு த்ரோ ஆகணும். ஸோ அதனால நான் அதுக்குள்ள இது கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உள்ள என்ன நம்மளுக்கு மெசேஜ் போகணும், ஏன்னா இதுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம், ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் பாஸ் ஆகுது. ஸோ அதை வந்து நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இது கொடுத்துட்டனால நம்மளுக்கு வந்துட்டு இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன்ல நம்ம எல்ஸ் இங்கே த்ரோ பண்றோம்ல, இதெல்லாம் தேவையில்ல. ஸோ இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு நான் சொன்னேன், எலிமெண்ட் இருந்துச்சு, அதாவது ஆர்டர் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த ஆர்டரே ரிட்டர்ன் ஆயிடும். அதனால இங்கே ஆர்டர் ஈக்குவல் டு நம்ம இங்கே ஓஆர் டாட் கெட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் தேவையில்லை, மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் ஒரிஜினல் ஆர்டர் ஈக்குவல் டு நம்ம இது இங்கே டைரெக்டாக கொடுத்துறோம். ஸோ இதில் ஆர்டர் ஆப்ஷனல் ஆர்டரில் ஆர்டர் இருந்ததுன்னா ஆர்டர் ரிட்டர்ன் ஆகும், இல்லாட்டினா நம்மளுக்கு இந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும்னு எழுதிட்டோம். ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷன் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இந்த எல்ஸ் கண்டிஷனும் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ப்ராக்கெட்டும் தேவையில்லை, இஃப் எல்ஸோட ப்ராக்கெட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ மாடிஃபை ஆயிடுச்சு கோடு. ஸோ இப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு நம்ம வந்து அப்டேட் ஆர்டர் கால் பண்ணுறோம், ஆர்டர் இருக்கான்னு ஆர்டர் ஐடி இருக்கான்னு பார்க்குறோம், இல்லாட்டியா நம்மளுக்கு இப்படி த்ரோ ஆகும். ஸோ இதில் கூட நம்ம அந்த ஆர்டர் ஐடி இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம், ஸோ தட் எனக்கு எந்த ஆர்டர்னு தெரியும். ஓகேவா? ஸோ பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இன்னும் இப்போ எக்ஸெப்ஷன் வந்து இப்போ நார்மலாக நம்மளுக்கு கஸ்டம் எக்ஸெப்ஷன் நம்ம இப்போ எழுதி நம்ம த்ரோ பண்ணிட்டோம். பட் ஆனால் இப்போ இந்த த்ரோ ஆகிற எக்ஸெப்ஷனை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக நம்ம எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணோம்னா ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுவோம். பட் ஆனால் ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து அதுக்கு நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், நியூ கிளாஸ் குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்னு சும்மா ஒரு கிளாஸ் நேம் வைக்கிறேன், global exception handler. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த கிளாஸ் வந்து நம்மளுக்கு எந்த கண்ட்ரோலரில் என்ன எக்ஸெப்ஷன் நடந்தாலும் எனக்கு இந்த கிளாஸ் தான் ஹேண்டில் பண்ணும், இந்த குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் தான் பண்ணணும் அப்படின்னு ஸ்ப்ரிங் பூட்டுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அட்ரஸ் கண்ட்ரோலர் அட்வைஸ். ஓகேவா? ஸோ அட்ரஸ் கண்ட்ரோலர் அட்வைஸ் அனடேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட்க்கு இதுதான் வந்து என்னோட கண்ட்ரோலருக்கான அட்வைஸ், அதாவது எக்ஸெப்ஷன்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய கிளாஸ் அப்படிங்கிறத டினோட் பண்ணும். ஓகேவா? ப்ளஸ் நம்மளுக்கு அட்ரஸ் ரெஸ்ட் கொடுத்துருக்கனால இது வந்து ரிட்டர்ன் ஆகிற ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஜேசனில் இருக்கும். அதாவது எனக்கு எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது பை டிஃபால்ட் ஸ்ப்ரிங் பூட் வந்து எனக்கு ஜேசன் ஃபார்மேட்டில் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுதான் இதோட மீனிங். ரெஸ்ட் கண்ட்ரோலர் அட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன தெரியும், ஸ்ப்ரிங் பூட்டுக்கு வந்து இதுதான் வந்து எனக்கு எக்ஸெப்ஷன்லாம் ஹேண்டில் பண்ணுற கிளாஸ் அப்படிங்கிறத டினோட் பண்ணும். ப்ளஸ் நம்மளுக்கு இங்கே ரெஸ்ட் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து மெத்தட்ஸ் எல்லாம் ரெஸ்பான்ஸ் வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் கொடுக்கும். ஓகேவா? அதாவது ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்னு சொன்னா இல்லையா, ஸோ அதுதான் அதோட ஃபார்மேட். ஸோ பை டிஃபால்ட் அப்படி தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ நான் என்ன ஹேண்டில் பண்ண போகிறேன், ஆர்டர் நாட் ஃபவுண்ட். ஸோ அதுக்கு நான் ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன், பப்ளிக்
ஓகே, பப்ளிக் ஆர்டர் ஹேண்டில் ஆர்டர் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறது என்னோட மெத்தட் நேம். ஸோ இதுக்குள்ள எனக்கு என்ன எக்ஸெப்ஷன் வரப்போகுது, இந்த ஹேண்டில் ஆர்டர் நாட் ஃபவுண்டுங்கிற மெத்தட் எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ இங்கே த்ரோ பண்ணியிருக்கோம் எக்ஸெப்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த சர்வீஸ் கிளாஸ்க்குள்ள இருந்து த்ரோ பண்ணியிருக்கோம் கரெக்டா. ஸோ இந்த த்ரோ ஆகிற எக்ஸெப்ஷனை கேட்ச் பண்ணுறது தான் வந்து இந்த ஹேண்டில் ஆர்டர் நாட் ஃபவுண்ட் மெத்தட். ஸோ அதுக்கு நம்ம வந்து இங்கே என்ன கொடுக்கணும், அட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் அப்படின்னு கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஸ்ப்ரிங்குக்கு தெரியும், ஸ்ப்ரிங் போர்டுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்காக எழுதியிருக்க மெத்தட் அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்குள்ள ஸோ எந்த கிளாஸோட எக்ஸெப்ஷனை இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் இந்த மெத்தடில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆர்டர் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் டாட் கிளாஸ். ஓகேவா. ஸோ இந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது ஒரு ஜேசனாக தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரிட்டர்ன் டைப் வந்து என்ன இருக்கும், ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. ஓகேவா. ஸோ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி கொடுக்குறோம். இப்போ நம்ம இங்கே கண்ட்ரோலர்லாம் ரிட்டர்ன் பண்ணுறோம்னா அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இங்கே வந்து ரிட்டர்னில் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி இங்கே வந்து பாடியில் என்ன இருக்குது, இங்கே ஆர்டர் இருக்குது, அதனால நம்ம இங்கே ஆர்டரில் இங்கே கொடுக்குறோம். பட் ஆனால் இப்போ வந்து நம்ம பாடியில் என்ன வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் தான் நம்ம இந்த இடத்துல கொடுப்போம். ஸோ அதனால ரிட்டர்னில் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஸ்டேட்டஸில் ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ் டாட் இது கிரியேட்டடுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா நாட் ஃபவுண்ட். ஸோ நாட் ஃபவுண்ட் கொடுக்க போகிறோம். இப்போ பாடிக்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன எக்ஸெப்ஷன் கிடைச்சதோ அந்த எக்ஸெப்ஷனோட மெசேஜ், அதாவது இப்போ என்ன மெசேஜ் நம்ம வந்து அந்த எக்ஸெப்ஷனில் பாஸ் பண்ணியிருக்கோம் அதே மெசேஜ் தான் நம்மளுக்கு இந்த பாடியில் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த ஹேண்டில் ஆர்டர் நாட் ஃபவுண்ட்குள்ளே நம்ம என்ன எக்ஸெப்ஷனோ அதை ஆர்குமெண்ட்டாக வாங்கணும். ஸோ ஆர்டர் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் ஈன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு இ டாட் கெட் மெசேஜ். ஓகேவா. ஸோ கெட் மெசேஜ் என்ன டைப்பில் இருக்குது, ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப்குள்ளே நம்மளுக்கு பாடியில் என்ன டைப்பில் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுதோ அதுதான் இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், ஸ்ட்ரிங். ஓகேவா. என்ன ஜென்ரிக் டைப்பில் நம்மளுக்கு அந்த பாடியில் வருதோ அந்த டைப்பில் நம்ம கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போது நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிவிட்டு இப்போ அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஆர்டர் 11 இல்லாத ஒரு ஆர்டருக்கு தான் நான் கொடுத்துருக்கேன், புட் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட்டில் ஆர்டர் நாட் ஃபவுண்ட் குட் நாட் அப்டேட் 11 வந்திருக்கு. ஸோ ஆர்டர் ஐடி அங்கே 11 கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் இங்கே ஸ்டேட்டஸ் பாருங்கள் 4 நாட் ஃபவுண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி யூசருக்கு ரீடபிளான மெசேஜாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுனால ஓகே. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ராவாக சில டீட்டெயில்ஸ் வேணும், இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஜேசன் ஃபார்மேட்லேயே வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக டீட்டெயில்ஸ் பார்க்குற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஆர்டர் குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்டரில் இங்கே வந்து நம்ம பாடியில் இ டாட் கெட் மெசேஜ் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம ஒரு எரர் ரெஸ்பான்ஸ் கிளாஸ் ஏதாவது க்ரியேட் பண்ணிவிட்டு எக்ஸெப்ஷன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸெப்ஷன் ரெஸ்பான்ஸ். ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே வந்து அந்த எக்ஸெப்ஷன் ரெஸ்பான்ஸ்குள்ளே ஸ்டேட்டஸ் எந்த டைமில் எக்ஸெப்ஷன் ஆச்சு, அப்புறம் அதோட பாத் என்ன, மெசேஜ் என்ன அப்படிங்கிறத வச்சுட்டு இதுக்கு நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். சோர்ஸில் போயிட்டு ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டர் யூசிங் ஃபீல்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸெப்ஷன் ரெஸ்பான்ஸை தான் நம்ம வந்து எங்கேருந்து கால் பண்ணுவோம்னா இந்த குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்டர்லேருந்து கால் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல எக்ஸெப்ஷன் ரெஸ்பான்ஸ் ER is equal to new exception response. இதுக்குள்ள நம்ம என்னென்ன பாஸ் பண்ணுங்கிறது கொடுக்கணும். கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பாஸ் பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேட்டஸோட வேல்யூ. அப்போ நம்ம என்ன கொடுக்கணும், HTTP ஸ்டேட்டஸ்
டாட் நாட் ஃபவுண்ட், அதுதான் வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ், அதோட வேல்யூ. அப்போ டாட் இன்ட் வேல்யூ. ஸோ அதோட வேல்யூ என்ன அது. ஸோ டாட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். அதுதான் ஃபஸ்ட்டு பேராமீட்டர். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து என்ன பாஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸெப்ஷன் ரெஸ்பான்ஸ்க்குள்ளே, செகண்டு கரண்ட் டைமு, அதுக்கப்புறம் பார்த்து மெசேஜ். ஸோ அதனால் செகண்ட் வந்து நம்ம லோக்கல் டேட் டாட் நவ். ஸோ லோக்கல் டேட் டாட் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு டைம் என்னவோ அது டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து அதோட மெசேஜ். தேர்ட் பேராமீட்டர் வந்துட்டு பாத்து. ஃபோர்த் தான் மெசேஜ். பாத்னா ஒன்றும் இல்லை, நம்ம யூஆர்எல் கொடுக்குறோம் இல்லையா, எந்த யூஆர்எல் நம்ம ட்ரை பண்ணுறோமோ அதுதான் பாத்து. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கில் வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகணும். ஸோ அந்த பாத் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷனில் இருக்காது. அது எதில் இருக்கும் அப்படின்னா ஹெச்டிடிபி சர்வ்லெட் ரெக்வெஸ்ட் கெட் யூஆர்ஐ பாத். இந்த கெட் ரெக்வெஸ்ட் யூஆர்ஐ இருக்கு இல்லையா, ஸோ இதுதான். ஸோ இங்கே கெட் ரெக்வெஸ்ட் யூஆர்ஐ ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அதோட பாத் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அது வந்துடும் கமா, அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன் டாட் மெசேஜ், லாஸ்ட் ஒன் வந்து மெசேஜ். ஸோ அது கெட் மெசேஜ் கொடுத்துட்றோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து இப்போ நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் என்டிட்டியில் பாடியில் நம்மளுக்கு இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண எக்ஸெப்ஷன் ரெஸ்பான்ஸை வச்சுட்டோம். ஏன் நம்மளுக்கு இங்கே எரர் வருது அப்படின்னா இங்கே ஸ்ட்ரிங் டைப்பில் இருந்தது முன்னாடி. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன ரிட்டர்ன் ஆகுது, என்ன டைப்பில் இருக்குது எக்ஸெப்ஷன் ரெஸ்பான்ஸு. ஸோ அதனால் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணுவோம், எக்ஸெப்ஷன் ரெஸ்பான்ஸ். சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ உள்ளே போய் இங்கே ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்டியாக வந்திருக்கு. ஓகேவா, எதுவுமே ஜேசன் எதுவுமே வரல. ஈவன் தோ நம்ம இங்கே எரர் எக்ஸெப்ஷன் ரெஸ்பான்ஸ் கிளாஸ் இது பண்ணியிருக்கோம் கரெக்டாக தான். அதுக்கப்புறம் இங்கே குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்லேருந்து எக்ஸெப்ஷன் ரெஸ்பான்ஸை நம்ம கரெக்டாக தான் இன்வோக் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் ஏன் வரல அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட்னால நம்மளோட இந்த எக்ஸெப்ஷன் ரெஸ்பான்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பப்ளிக்காக இல்லாதனால, அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கெட்டர் செட்டர்ஸும் நம்ம வைக்கல, இந்த ப்ராப்பர்ட்டிஸும் பப்ளிக்காக இல்லை. ஸோ அதனால சீரியலைஸ் பண்ண முடியல அதனால. ஸோ அப்போ அதனால நம்ம என்ன பண்ணோம், பப்ளிக்னு சொல்லி ஒன்று ப்ரைவேட்டாக வச்சுட்டு கெட்டர் செட்டர்ஸ் யூஸ் பண்ணோம், பப்ளிக் கெட்டர் மெத்தட்ஸ் வச்சுக்கணும். இல்லாட்டினா நான் இங்கே இப்போ பப்ளிக்காகவே ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு இங்கே சென்ட் கொடுங்க. கரெக்டான அவுட்புட் வந்திருக்கா. ஸ்டேட்டஸ் வந்து 404. நம்மளுக்கு கரண்ட் டைம் ஆக்சுவலாக டேட் தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். டைமுன்றது நான் அந்த ப்ராப்பர்ட்டி நேம் வந்து கரண்ட் டைம்னு வச்சிருக்கனால அதே நேமில் வந்திருக்கு. சீரியலைஸ்க்கு அதுதான் யூஸ் ஆகும். கரண்ட் டேட் ஆக்சுவலாக பாத் வந்து நம்மளுக்கு இங்கே என்ன பாத் கொடுத்துருக்கோம், ஏபி V1 ஆர்டர் 11 அது வந்திருக்கு. மெசேஜ் எக்ஸெப்ஷன் மெசேஜ் என்னமோ அதுதான் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணுவோம் ஸ்ப்ரிங் பூட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த போஸ்ட்மேன் இல்லாமல் ஸ்வாகர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.